Hello viewers, welcome to my channel Sean's Education Hub. இந்த வீடியோவில் ஒரு phrasal verb explanation பார்க்கலாம். Phrasal verb வந்து explain away. Explainனாலே வந்து விளக்கம் அளிக்கிறது. ஸோ இந்த விளக்கம் அளிக்கிறது வந்து explain away அப்படின்னு phrasal verb சொல்லும் போது அது ரெண்டு மீனிங் வருது. ஃபர்ஸ்ட் மீனிங் வந்து as in to explain, அதாவது ஒரு விஷயத்தை விளக்குறது. எதுக்காகனா to clear up misunderstanding, ஒரு மிஸ்அண்டர்ஸ்டாண்டிங் ஆகும்போது அதை தெளிவுபடுத்துறதுக்காக, இல்லை நமக்கு ஒருத்தருக்கு பயமோ இல்லை ஒரு கவலையோ இருக்குன்னா அதை போக்குறதுக்காக, டு அலிவியேட் வரிஸ் ஆர் ஃபியர்ஸ், டு ப்ரொவைட் ரீஅஷூரன்ஸ், ஒருத்தருக்கு வந்து நாம் உறுதி அளிக்கிறதுக்காக, அதுக்காக கொடுக்கறத வந்து எக்ஸ்பிளைன் அவே அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். த டாக்டர் எக்ஸ்பிளைன்ட் அவே மை ஃபியர்ஸ் அபவுட் த ப்ரொசீஜர், புட்டிங் மை மைண்ட் அட் ஈஸ். டாக்டர் கொடுத்த இந்த எக்ஸ்பிளனேஷன் வந்து பயத்தை போக்குறதுக்காக அப்படின்னு சொல்கிறதுனால அது எக்ஸ்பிளைன்ட் அவே அப்படின்னு நம்ம அதை யூஸ் பண்ணுறோம். இதே எக்ஸ்பிளைன் அவேக்கு இன்னொரு மீனிங் என்னென்னா, நம்ம எக்ஸ்கியூஸ் கொடுக்கறதுக்காக யூஸ் பண்ணுறது வந்து அதையும் எக்ஸ்பிளைன் அவே அப்படின்ற ஃப்ரேசல் வேர்ப் நம்ம யூஸ் பண்ணலாம். அந்த எக்ஸ்கியூஸ் எதுக்காகனா, டு ப்ரொவைட் அ ஜஸ்டிஃபிகேஷன் ஆர் எக்ஸ்கியூஸ் ஃபார் சம்திங், ஆஃபன் டு டிஸ்மிஸ் ஆர் மினிமைஸ் இட்ஸ் இம்பார்ட்டன்ஸ். ஒரு காரியத்தை இல்லாமல் பண்ணுறதுக்கோ இல்லை அதோடைய இம்பார்ட்டன்ஸ் வந்து குறைக்கிறதுக்காக நம்ம ஒரு விளக்கம் கொடுக்குறோன்னா அது வந்து ஒரு எக்ஸ்கியூஸ் மாதிரி. அப்போ எக்ஸ்பிளைன் அவேன்ற ஃப்ரேசல் வேர்ப் யூஸ் பண்ணலாம். இன்னொன்று என்னென்னா, டு ரேஷனலைஸ் ஆர் மேக் எக்ஸ்கியூசஸ் ஃபார் அ ப்ராப்ளம் ஆர் அன்பிளசன்ட் ஃபேக்ட். இல்லை ஒரு ப்ராப்ளம் வந்துருச்சு, ஒரு பிரச்சனை வந்துருச்சு, இல்லை ஒரு நம்ம விரும்பத்தகாத ஒரு காரியம் நடந்துருச்சுன்னா அதை வந்து நாம் ஒரு எக்ஸ்கியூஸ் கொடுத்து தப்பிக்க பார்க்குறதுக்கும் நம்ம வந்து கொடுக்குற விளக்கத்துக்கு வந்து எக்ஸ்பிளைன் அவேன்ற ஃப்ரேசல் வேர்ப் யூஸ் பண்ணலாம். The politician tried to explain away the scandal by claiming it was a misunderstanding. ஸோ ஒரு ஸ்கேண்டல் நடக்குது, அப்போ அந்த பொலிட்டீஷியன் வந்து அதுக்கு என்ன எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாங்கன்னா அது வந்து ஒரு நம்மளுடைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால அது நம்ம தவறாக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு. அப்போ ஒரு எக்ஸ்கியூஸ், இது வந்து இந்த எக்ஸ்பிளைன் அவேன்றது வந்து இங்கே ஒரு எக்ஸ்கியூஸாக கொடுக்கப்படுது. ஐ ஹோப் டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, ஹாப்பி லேர்னிங்.